கீழே வந்து ஆரம்பத்திலே பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் படிக்கட்டுகள் ஆரம்பிக்குது. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். நம்ம கேமராமேனும் கூடயே வராரு இன்றைக்கி. கூட தானே வருவீங்க. நீங்கள் என் கூட வருவீங்க, ஆனால் வீடியோவில் வரமாட்டீங்களே. ஆனால் இந்த வட்டம் தான் நீங்கள் சேலஞ்சு பண்ணியிருக்காருல, உங்களுக்கே தெரியும் மக்களே. இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாரு. இந்த மலையில் மொத்தம் 700 படிக்கட்டு இருக்குன்னு அந்த ஆட்டோக்கார டிரைவர் அந்தானே சொன்னார். ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே வியூ சூப்பராக இருக்குது மக்களே. நம்ம அங்கேருந்து பிள்ளையார் கோயிலேருந்து ஏறி வந்தோம். அது மட்டும் இல்லாமல் மலை ஏறி வர்றதுக்கு ஃபுல்லுமே உட்கார்றதுக்கு இடம் நிறைய கொடுத்துருக்காங்க. மண்டபம் மாதிரி சின்ன சின்ன இடமா கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுலேயும் வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக பைக் வச்சுருந்தீங்கன்னா தார் ரோடு வழியாக போகலாம். இல்லை அப்படியும் முடியலன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேன் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதாக இருக்குது பாருங்கள் மக்களே, வேனு 2 வேன் இருக்குது. ஒன்று வந்து மேலே போகிறதுக்கு, இன்னொன்று அங்கேருந்து வர்றதுக்கு. அந்த வேன்லேயுமே நீங்கள் போகலாம். ஏன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. இப்போ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. இருங்க காட்டுறேன். அதுவும் காற்று வர நல்லா அடிக்கிறதுனால நல்லாயிருக்கு. இது ஃபுல்லுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த தென்காசிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா லைட்டாக சாரல் வந்துச்சு. அடுத்து தென்காசியில் பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிச்சு. இப்போ செங்கோட்டையில் திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்யலை, பட் மழை பெய்கிற மாதிரி தான் மேகமூட்டையெல்லாம் இருக்குது மக்களே. இப்போ நம்ம மலை ஏறி வந்து மழை ஒன்று தெரியுது பாருங்க. அது என்ன இடம் பார்த்திங்கன்னா இந்த புஷ்பா படத்தில் கூட ஒரு பாட்டு சீன் வரும். அது கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையில் வச்சு தான் எடுத்தாங்க. ஏறி வந்துக்கிட்டு இருக்கும் போதே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இடுமன் சன்னதி இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வாட்டர் கேன் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் கேன் மட்டும் வச்சுக்கோங்க. தண்ணி காலியாக போச்சுன்னா பிடிச்சிக்கிட்டு போகலாம். படிக்கட்டு வரும்போதே அந்த தார் ரோடு இருக்குது பாருங்கள். நீங்கள் பைக்கு கார் வச்சுருந்தீங்கன்னா இதில் தான் போகணும். பாருங்கள், கார்லாம் வருது. பக்கம் தான் மக்களே, அந்த தெரியும் பாருங்கள். பக்கம் இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் ஆகும்னு சொன்னாங்க. மேலே ஏறி வந்துட்டோம். கீழே ஒரு செட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது அந்த வேன் வர்றதுக்கு. அதே மாதிரி இங்கேயுமே ஒரு செட்டு ஒன்று இருக்குது. இங்கேயும் அதே 10 ரூபா தான் டிக்கெட்டு. இங்கே வேனில் ஏறி கீழே போகலாம். இந்த வந்துட்டோம் பாருங்கள் மேலே. திருமலை குமரா போற்றி போற்றிங்க மக்களே. ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். வந்த உடனே முதல்ல பிள்ளையாரை தான் வணங்கணும். அதே மாதிரி இங்கேயுமே ஒரு பிள்ளையார் இருக்கார். இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள் மக்களே, காற்று சூப்பராக அடிக்குது. இது வந்து உச்சி பிள்ளையார் கோவில். நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு அப்படியே போகணும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முடி காணிக்கை கொடுக்கறதுக்கான இடம் இருக்குது. தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, மலையாளத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குளம் ஒன்று இருக்குது. அதாவது குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா காற்று அவ்வளோ அடிக்குது மக்களே. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மலைக்கு எந்த கோயில் இருந்தாலுமே குளம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலேயே குளமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மலைக்கு மேலேயே பார்த்திங்கன்னா குளமும் இருக்குது. அது இங்கே பாருங்கள் மக்களே, குளம். அது வந்து மொட்டை போடுற இடம். அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க இந்த குளத்தை பற்றி ஒன்று சொன்னாங்க. அதாவது அந்த காலத்தில் சப்த கன்னிகள் வந்து இந்த குளத்தில் இருந்து ஒரு மலர் சொன்னாங்க. அது மலர் வந்து சரியாக தெரியல. அந்த மலர்களை வச்சு தான் அந்த இருக்காங்க பாருங்களேன் சப்த கன்னிகள். அவங்க வந்து இந்த குளத்தில் இருந்து ஒரு மலர்களை எடுத்து தான் இங்கே இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் பண்ணாதான் சொல்கிறாங்க. இதான் இந்த குளத்துடைய ஐதீகமாக. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபமும் இருக்குது.
மக்களை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதி ஸ்தலம் இருக்குது. இதான் நம்ம கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கான நுழைவாயில். இது வழியாக தான் உள்ளே போய் சாமி கும்பிட போகணும். ஆனால் இதுக்கு எதுக்கவே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடமும் இருக்குது. சுற்றி பார்க்க வியூவுமே சூப்பராக இருக்குது. நம்மளும் இப்போ சாமி கும்பிட்டு வந்துட்டு இந்த கோவில் சுற்றி இருக்க எல்லா பிளேஸுமே போய் பார்ப்போம். வியூவுமே ஒரு இடத்துல இருந்துமே வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போகலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து அலோடு கிடையாது. நம்ம ஃபோனை கொடுத்துட்டு தான் போகணும். ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா இது ப்ரைஸு வாங்குகிறாங்க. கொடுத்துட்டு நம்ம ஃபோனை உள்ளே கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு திரும்ப நம்ம ஃபோன் வாங்கிக்கலாம். மக்களே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா பட ஷூட்டிங் சொன்னோம் பார்த்தீங்களா, அது அந்த தெரியுது பாருங்க. இங்கே வந்து தங்கத்தேர் இழுக்கிற பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நம்ம 1500 ரூபா கொடுத்தோம்னா நம்மளும் தங்கத்தேர் வந்து இழுக்கிறதுக்கு வரலாமா. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா கோவிலுடைய ராஜகோபுரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டுட்டு இந்த வழியாக தான் வெளியில் வரணும். இது வந்து உள்ளே போக முடியாது, வெளியில் வர்றதுக்கான பாதை தான். அதில் பார்த்திங்கன்னா மயில் மாதிரி வாழார்ட்டு பண்ணியிருக்காங்க. அந்த இதுலையுமே கும்பாபிஷேகம் நடத்தினவர் போட்டிருக்காங்க. 2019 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலுக்கு. 2 பக்கமே பார்த்திங்கன்னா அந்த மயில் மாதிரி சுவரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கீழே பாருங்களேன், இந்த ஒயிட் கலர் லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கான பாதை. இந்த கோவிலை சுற்றி வர்றதுக்கான தங்கத்தேர் இழுக்கிறதுக்கான பாதை தான். இது வழியாக தான் முருகனை கொண்டு வந்து அப்படியே தங்கத்தேர் வந்து இழுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போனோம்னா வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதான் டேமு. இப்போ தண்ணி இல்லாதனால நமக்கு தெரியலை. எல்லா இடத்துலையுமே தண்ணி குடிக்கிறதுக்கான இடமும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கான இடம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்தோம் பார்த்திங்கன்னா திருமலை காளியம்மன் சொல்லி ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இடம் தான். வேறு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே விண்டு மில்லு நல்லா தெரியும். விண்டு மில்லு பார்த்திங்கன்னா நிறைய தெரியுது. அதுவும் காற்று அடிக்கிறனால நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்க மாட்டேங்குது. இப்போ வந்து அன்னதானம் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது கூட்டமே இல்லை. ஆனால் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு டோக்கன் கொடுத்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் மக்களை, வியூ சூப்பராக இருக்குது. நம்ம இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே உட்காரதுக்கான இடம் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கேமராமேன் தான் போகிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குது மக்களே. நீங்கள் கார் பைக் பார்க் பண்ணுறதுக்கான இடம் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ நம்ம சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இருக்குது. இந்த மலைகளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேரளா
நம்ம அச்சங்கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அச்சங்கோயிலேருந்து அப்படியே கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இது வந்து கேரளா பார்டரில் இருக்கிறதுனால ஃபுல்லுமே நல்லா இருக்குது. பழனியில் எப்படி கேரளா மக்கள் அதிகமாக வருவாங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கேரளா மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவனால் கால் வலிக்குதான், அதனால் இதில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா வேனு, அந்த இதில் வரப்போகிறானா. நம்ம கேமராமேன் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். அந்த டாட்டா கட்டுறோம் பாருங்கள். ஓகே, நம்ம கேமராமேன் கிளம்பிட்டா நம்ம அப்படியே நம்ம படிக்கட்டில் இறங்க ஆரம்பிச்சிடும். கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து நம்ம கேமராமேன் வந்து வேனுக்குள்ளே உட்காந்து எடுத்திருக்கான். இங்கே பாருங்கள், இப்போ தான் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு நம்ம கேமராமேன் நம்மளுக்கு தெரியாமலே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்ருக்கான். அவங்ககிட்ட நான் சொல்லவும் இல்லை. இங்கே கேமராமேன் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டே வெளியே வீடியோ எடுத்துக்கிட்டு வராப்புல. இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு நம்ம காட்டுறக்காண்டி எடுத்திருக்கான். அப்படின்னு அவன்கிட்ட சொல்லவும் இல்லை, வீடியோ எடுறான்னு சொல்லலை, அவனாக எடுத்துகிட்டு வந்திருக்கான். இருந்தாலும் அவன் தானே கேமராமேன், அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்துட்டோம். நம்ம கேமராமேனுமே வந்துட்டார். ரெண்டுமே ஒரே டைட்டில் தான் வந்தோம். ஆமாம் தானே, 2 பேரும் ஒரே டைமில் தான் வந்தோம். அவருக்கு பஸ் வந்துருச்சு, நானும் கீழே இந்த சின்னதாக ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட நானுமே வந்துட்டேன். ஸோ ஒரு வழியாக கோயிலை ஃபுல்லுமே பார்த்து முடிச்சிட்டோம். திரும்ப ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்காண்டி இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோயிலுக்கு வேறு போயிட்டு வந்திருக்கனால இங்கே சுற்றியுமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் கடை தான் நிறையா இருக்குது. அதான் வெஜிடேரியன் ஷாப் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுவும் தெரிய மாட்டேங்குது, போய் பார்ப்போம். நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம ஜங்ஷனுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா நாச்சியார் மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் ஷாப் தான், சைவ கடை தான். இந்த இருக்கார் நம்ம கேமராமேனு. ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சைவ சாப்பாடு, தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், இது ஃபுல்லுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ஒன்றுமே பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து ஜங்ஷனுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு 3:45க்கு ட்ரெயின் இருக்குது, அதாவது மதுரை எக்ஸ்பிரஸ் இருக்குது 3:45க்கு. ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3:45க்குறான். மணி இப்போ 3:15 ஆகுது. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சிவகாசி ட்ரெயின் ஏற போகிறோம். நம்ம சேனல்லே ஃபஸ்ட்டு ட்ராவல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவகாசியிலேருந்து இங்கே திருமலை கோயில் வந்துரு, திருமலை கோயில் சுற்றி பார்த்துரு, அப்புறம் இங்கே திரும்ப செங்கோட்டைக்கு வந்துரு. ஃபுல் வீடியோமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு என்ன மாதிரி ட்ராவல் வீடியோ போடலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. செங்கோட்டை மக்களே, ஒரு வழியாக நம்ம ட்ரெயினும் வந்துருச்சு. நம்ம ட்ரெயினில் ஏறி கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். கடைசியாக செங்கோட்டைக்கு பாய் சொல்லிட்டு நம்ம சிவகாசி போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பாய்.